வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா டிகெட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்று சி போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடி இருந்தாங்க, ஒரு சூப்பரான வின்னிங். அதே மாதிரி 1ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரும்னு எதிர்பார்த்தோம். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருது, சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 3/7/2024 50-50 குழுக்கள் இருக்குது, 101வது குழுக்கள், சரிங்களா. இந்த குழுக்களில் நமக்கு இன்றைக்கி நாளைக்கு என்னென்ன நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு, அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம், சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே நமக்கு நாலுலேருந்து வின்னிங் எடுக்க முடியும். செம்மையாக வின்னிங் எடுக்கும், இன்னும் கூட செம்மையாக க்ரோத் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த பேட்டர்ன் நம்ம வந்து எப்படி கால்குலேஷன் மெத்தடில் எப்படி ஒரு 2 நம்பர் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் எடுத்துருவோம். அது போக பேட்டர்னில் நம்ம ஒரு நம்பர் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து 2 நம்பர் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தொடர்ந்து 2 நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த 50-50 ட்ரா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்மாக ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். சரி, என்ன நம்பர் பேட்டர்னில் மேட்ச் ஆகுது, பேட்டர்ன் வச்சு நமக்கு என்ன நம்பர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 3ஆவில் தான் நமக்கு தெரியும் என்னம்மா நம்பர்கள் ஆட போகிறாங்க, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 3/7/2024 50-50 101வது குழுக்கள். இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்தலாம், சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலும். அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 120 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அந்த 120 ட்ரையல் நம்பர் பேஸை வச்சு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு, அதாவது புதன்கிழமை 50-50 குழுக்களில் என்னம்மா நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்த்தலாம், சரிங்களா. ஏன்னா போன வாரம் நமக்கு 50-50 என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 885 அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க. அந்த நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் இதுலேருந்து மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் எப்படி மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்கள்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு தான் காமிக்குது. ஏன் 5ஆம் நம்பர்னால் இங்கே 5ஆம் நம்பர் வச்சா தான் 595 97 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 597 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். 597 அப்படின்னு வரக்க வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 5ஆம் நம்பர் வருதுன்னா போன வாரமே நமக்கு 5ஆம் நம்பருக்கு கிடச்சிது. போன வாரம் வந்து 885 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது. அதுலேருந்து 5ஆம் நம்பருக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த மாதிரி ஏதாவது கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது போக பெண்டிங் நம்பரும் கூட நமக்கு 17 நாளாக நமக்கு பெண்டிங் நம்பரில் இருக்குது. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சின்ன நம்பரு. இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி எதிர்பார்த்தோம்னா ஒன்று 5ஆம் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு. முதல் ப்ரையாரிட்டி 5ஆம் நம்பர், செகண்ட் ப்ரையாரிட்டி 8ஆம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு காமிக்குது, சரிங்களா. இப்படி தான் வருது. வந்துச்சுன்னா உங்களுக்கு 897 இல்லைன்னா 597ங்கிற இந்த 2 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ் வருது. ஏன்னா இங்கே நமக்கு 2 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 5ஆம் நம்பர் பேஸ் நமக்கு கட்டாயமாக அதை வச்சு ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் 5ஆம் நம்பர் தான் வருது. 1க்கு 5 1க்கு 8ங்கிறது எப்போயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் நமக்கு கட்டாயமாக இருக்குது. அது கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி போர்டில் வந்து இன்றைக்கி 9ஆம் நம்பர் வந்திருக்கு இல்லையா. 9ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர் தான் வரும். ஏன் 1ஆம் நம்பர் வரும் அப்படின்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பர் இருக்குது. ஏன்னா ட்ரா நம்பரில் ஒரு 1ஆம் நம்பர் இருக்குது, ட்ரையல் நம்பரில் ஒரு 1ஆம் நம்பர் இருக்குது, ரிசல்ட்டில் ஒரு 1ஆம் நம்பர் இருக்குது. அதுவும் போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட எனக்கு ட்ரையல் நம்பர் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு 1ஆம் நம்பர் 120ன்னு அடித்தாங்க. கணக்கு பார்த்துங்க, 120 அப்படிங்கிற நம்பர் தான் அடித்தாங்க. 120ன்னு அடித்தாங்க. அதே மாதிரி 110 அப்படி 11 அப்படிங்கிறது தான் நமக்கு ட்ரா நம்பர் இல்லையா. 101ங்கிறது ட்ரா நம்பரு. அது போக 192ங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட். அப்போ 1ஆம் நம்பர் தொடர்ந்து 4 இடத்துலையும் நமக்கு வருது. கண்டிப்பாக அதை பேஸை வச்சு மறுபடியும் ஒரு 1ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 1ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 1ஆம் நம்பர் ஆல் போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எப்படி அப்படின்னா நீங்கள் நாளைக்கு 1ஆம் நம்பர் மட்டுமே நீங்கள் ஆல் போர்டு வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் ஆல் போர்டு 2 நம்பர் ஆல் போர்டு கொடுக்குறோம். அதில் 1ஆம் நம்பர் முதல்ல கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் கொடுக்குறம் போது 1ஆம் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் ஏ போர்டில் நமக்கு செட் ஆச்சுன்னா கூட நாளைக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க, மறுபடியும் 1ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா என்ன வரும், 197 தானே வரும். 192 97 தான் வரும், சரிங்களா. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அவங்க அந்த கணக்கு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக, சரிங்களா. உங்களுக்கு எப்படி இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா. அதே மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்தோம். அதே மாதிரி மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பருக்கான ஆட்டமும் இந்த ட்ராவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது.
ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் நமக்கு பி போர்டில் 1ஆம் நம்பர் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். 1ஆம் நம்பர் பேஸ்டு நாளைக்கு கண்டிப்பாக ஆட்டம் வரணும். ஏன்னா 1ஆம் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்க முடியும் நாளைக்கு. அதுதான் நம்ம கணக்கில் வருது. அது மாதிரி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாளைக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர். ஏன்னா 9க்கு 3, 9க்கு 1 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்துடும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1, 3 வந்துருச்சு இல்லையா. இந்த பாருங்கள், இந்த 1, 3 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே பேஸ்டு நமக்கு நாளைக்கு வரணும். வந்தால் 1ஆம் நம்பர் வரணும். 1ஆம் நம்பர் வந்தால் உங்களுக்கு 411 வரும். அப்படின்னா 413 வரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வருது. வந்தால் 413 வரணும், இல்லை 411 வரணும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா. அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5, 1 அப்படிங்கிற நம்பரும், அதே மாதிரி 8, 3 அப்படிங்கிற நம்பரும் சேர்ந்த மாதிரியே நமக்கு வரக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 2 நம்பருமே சேர்ந்த மாதிரியே கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 8, 3ங்கிறது ரொம்ப சேர்ந்தாக கொடுத்துருக்கோம். சரிங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தடில் இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்டிங் நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து நமக்கு 14 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்து 7 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 5ஆம் நம்பர் நமக்கு 17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 8ஆம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் இல்லை 4 நாள் தான் ஆச்சு. சரிங்களா. ஒரு பெண்டிங் நம்பர், ஒரு சாதாரண நம்பர், 2 நம்பரை கொடுக்கணும். அதாவது பெண்டிங் நம்பர் 5, அதே மாதிரி பெண்டிங் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நாளைக்கு பெண்டிங் நம்பர்லேயே 2 ஆட்டம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில். அதாவது 5, 1ன்னு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு எனக்கு 4ஆம் நம்பர். ஏன் 4ஆம் நம்பர் வரணுதுன்னா, இங்கே வந்து நமக்கு மாற்றி வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு 327ன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் தப்பு. சரிங்களா. 372 தான் அடிக்கணும். இதுதான் நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இங்கே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 2, 2, 4 அப்படின்னு வரணும். அப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 515 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இல்லைன்னா 831 அப்படிங்கிற நம்பர், 834 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது. இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு இந்த பேட்டர்ன் இங்கே நீங்கள் வைக்கிறப்ப எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே வந்தீங்கன்னா 192, 190, 597, 897 இந்த கணக்கில் 592. அதே மாதிரி சேம் டைம் அதே மேலே இருக்க நம்பர் அப்படியே கீழே வச்சுருவாங்க. அப்படியே டிப்டோ காப்பி மாதிரி அப்படியே அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி மெத்தடில் மேட்ச் ஆகுது. இன்றைக்கி எப்படி நம்ம சி போர்டு கன்ஃபார்மாக நமக்கு என்ன ஒரு 2ஆம் நம்பர் தான் வரும் நம்ம எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பார்த்துட்டு நாளைக்கு 1ஆம் நம்பரு கன்ஃபார்மாக பி போர்டில் வரணும். சரிங்களா. அதே மாதிரி 8ஆக இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும். 2 நம்பருமே ஓரளவு கன்ஃபார்மாக இருக்குது. இது எந்த நம்பர் தான் நமக்கு 2மே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 2 நம்பரையும் சேர்த்தே கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பர் செட் ஆகும், 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் செட் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தான் காமிக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாளைக்கு ஒரு சூப்பராக ஒரு வின்னிங் எடுக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 514 அப்படின்னு வரணும். இல்லைனா வந்து 834 அப்படிங்கிற நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் திரும்ப பி போர்ட்லேயே வந்துடும், சி போர்ட்லேயே வந்துடும். ஏன்னா சி போர்டில் வந்து நமக்கு மறுபடியும் சி போர்டில் 2ஆம் நம்பர் தான் காமிக்குது. உங்களுக்கு வந்து 2ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா எடுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடித்தாங்கன்னா இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு 832, அதே மாதிரி 514 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் வருது, 2ஆம் நம்பர் வருது. கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்குது. எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க. 5ஆம் நம்பர் கட்டாயமாக ஆட்டத்தில் வந்தே தீரணும் அப்படிங்கிறது ஒரு கணக்காக இருக்குது. உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள், மேட்ச் ஆகுதுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வந்து விழுந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.